ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுப்பேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஒரு 14 டெஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ஓகேவா? இது 15வது டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன். இது ஆன்சர், அதாவது சைக்காலஜி அண்டு மேக்ஸ், சைக்காலஜிக்கு ஆன்சர் அண்டு மேக்ஸ்க்கு உண்டான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் மனம் செயல்படும் நிலைகள் 3. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ, அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஒரு குறிக்கோள், தேவை, விருப்பம் போன்றவை அடைய முடியாமல் தடுக்கப்படும் போது மன முறிவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா மார்க்கிங் அப்படின்றவர் தான் கோட் பண்ணியிருப்பார். ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு டாபிக் நீங்கள் எடுத்து படிக்கும்போதும் அந்த அறிஞர்கள் என்ன கோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஏதாவது ஒரு ரிமோனிக்ஸ் இது மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு க்ளோ இது மாதிரி வச்சு நீங்கள் படிக்கணும். ஏன்னா இது நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே நிறைய பேர் நிறைய அறிஞர்கள் உளவியலாளர்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அப்படின்றதுனால ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு நிமோனிக் மாதிரி நீங்கள் வச்சு படிக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளால் இந்த அறிஞர்கள்லாம் மறக்காமல் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போது தேர்ட் கொஸ்டின் ஒரு ஆசையை அல்லது தேவையை தடைப்படுத்தும் போது ஏற்படும் மன வெளிச்சி விரைப்பு நிலைக்கு மன முறிவு அப்படின்னு சொல்லி பேர் அப்படின்னு சொல்லி சொன்னவர் குட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த்து மன முறிவை மதிப்பிட உதவும் சோதனை செய்தவர் ரோசன் வீக் அப்படின்றவர். நெக்ஸ்ட்டு மன முறிவு என்பது செயலை செய்ய விடாமல் தடுத்தல். நெக்ஸ்ட் நேர் எதிர் ஊக்கிகள் பங்கு பெறும் மனப்போராட்ட வகை அணுகுதல், விலகுதல். இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளோட நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அது என்ன வகையான மனப்போராட்டம் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் 2 எதிர் ஊக்கிகள் சம வலிமையுடன் செயல்படும் நேரங்களில் ஏற்படக்கூடிய மனப்போராட்ட வகை விலகுதல். ரெண்டுமே எதிர் ஊக்கி அப்படின்றது விலகுதல். இதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் தோல்வியை உண்டு பண்ணும் சூழ்நிலையிலிருந்து ஒருவன் விலகி கொள்ளும் முறை பின்வாங்குதல். ஓகேவா? இது பின்வாங்குதல். இப்போது இதுக்கும் நம்ம எந்த ஒரு தற்காப்பு நடத்தைகள் படித்தாலும் அதுக்கு என்னென்னா எக்ஸாம்பிள் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அது என்ன தற்காப்பு நடத்தை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின் துயரமான நினைவுகளை வலுக்கட்டாயமாக தடை செய்தல் அடக்குதல். இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பின்வாங்குதல்னா என்ன, அடக்குதல்னா என்ன. அப்போனா இப்போ அடக்குதல் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை நமக்கு நம்ம ஒரு விரும்பாத ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதை நமக்கு எப்போ அதை நினச்சாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கும்போது அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது திரும்பி நம்ம ஞாபகத்தில் கொண்டு வரத்துக்கு நம்ம விரும்ப மாட்டோம். அதை என்ன பண்ணுவோம்னா அதை இது நம்ம நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் மனதில் அடக்கிற வேலையை தான் பார்ப்போம். ஓகேவா? அந்த ஆக்சிடெண்ட்டை நம்ம நினைக்கும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால அதை நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். அது ஒரு தற்காப்பு, அடக்குதல் அப்படின்ற ஒரு தற்காப்பு நடத்தை சார்ந்தது. நெக்ஸ்ட் குழந்தையின் நெறிப்பிரல் நடத்தையின் தெளிவான தோற்றம் எந்த வயதில் தெரியும் அப்படின்னா 9லேருந்து 9.5 வயதில் தான் நமக்கு அந்த நெறிப்பிரல் நடத்தை உடைய அந்த ஒரு சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு எக்குற்றங்களை பெரியவர்கள் செய்து சட்டப்படி தண்டிக்கப்படுகிறார்களோ அதை குழந்தைகள் செய்தால் நெறிப்பிரல் உடையவர்களாக கருதப்படுவர் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா சிரில் பட் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் மனநலம் ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டினை குறிப்பது. இதை சொன்னவர் ஹேட்ஃபீல்டு. இந்த மாதிரி நிறைவான இசைவான இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹேட்ஃபீல்டு அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். நெக்ஸ்ட் பாருங்கள் மனவியல் இயக்கத்தோடைய
தந்தை அப்படின்று அழைக்கப்படுபவர் வந்து கில்ஃபோர்ட் ஃபியர்ஸ் அப்படின்றவர் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸ்க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இது வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்றது தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க. அதே வேலையை 26 ஆட்கள் எத்தனை நாட்களில் வந்து செய்து முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா. இது வந்து சும்மா சிம்பிளான ஒரு கொஸ்டின். பார்த்தோமே டக்குன்னு நம்ம ஆன்சர் வந்து பண்ணுற மாதிரியான சிம்பிள் கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா. பார்க்கலாம். இதில் வந்து M1 கொடுத்துருக்குறாங்க 7, M2 வந்து 26 கொடுத்துருக்குறாங்க, D1 வந்து 52 நாட்கள் கொடுத்துருக்குறாங்க, D2 தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா M1 D1 ஈக்குவல் டு M2 D2 இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிச்சுக்கோங்க. ஓகேவா. அதை நம்ம அங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா அடித்து போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. அதேமாதிரி செகண்ட் கொஸ்டின், இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம இந்த மாதிரி வந்து ஃபார்முலா போடணும் அப்படின்லாம் இல்லை. அப்படியே பார்த்தோமே நம்ம டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த மாதிரி ஃபார்முலாவோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபார்முலாவெலாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிச்சு நீங்கள் வந்து பண்ணுங்கள். அப்போ ரிவிஷனுக்கு உங்களுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேங்களா. நம்ம இது மாதிரி ஒரு 4-5 சம் போட நமக்கு ஃபார்முலா தேவைப்படாது. டைரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வர மாதிரியான ஷார்ட்டாக போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து ABC இவர்கள் குறிப்பிட்ட வேலையை வந்து 24, 6, 12 இந்த நாட்கள் முறையே முடிக்கிறாங்க. அப்போ A வந்து 24, B வந்து 6, C வந்து 12 நாட்களில் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ மூவரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்க அப்படின்றதான் சம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்படி எழுதிட்டோம். ஓகேவா. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1/A + 1/B + 1/C. ஓகேவா. இதை 3 பேர் சேர்ந்து எவ்வளோ செய்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1/A 1/B 1/C இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து போடணும். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் 24. ஓகேவா. அப்போ இதுக்கு வந்து இங்கே 1 24 24 4 24 4 6 24 2 12 24. அப்போ இது வந்து ப்ளஸ் பண்ணி போட்டோம்னா 7/24. அப்போ நாட்கள் இதோட ஸ்கில் வந்து இது நாட்கள் அப்படிங்கும்போது அப்படியே தலைகீழாக போட்டுக்கணும். 24/7. ஓகேவா. அப்போ 3 இதை நம்ம வந்து கலப்பு பின்னத்தில் போடுறோம். 3/7 டேஸ். ஓகேவா. இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபி ஒரு வேலையை 18 நாட்களிலும் பிசி அந்த வேலையை 24 நாட்களிலும் சிஏ அந்த வேலை 36 நாட்களிலும் செய்து முடிப்பார். அப்போது மூவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள் வந்து எவ்வளோ, அதுதான். ஓகேவா. இது மாதிரி ஒவ்வொரு சமமே நான் வந்து எடுத்திருக்கிறது ஒவ்வொரு டைப்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இந்த ஒவ்வொரு டைப்லேயுமே நீங்கள் ஒரு 5 சம் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கண்ணால் பார்த்து போட்டி அப்படின்னா மேக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஆன்சர் வந்து பார்க்கலாம். இப்போ A + B வந்து 1/18, B + C வந்து 1/24, C + C வந்து 1/36. ஓகே. அப்போ மூவரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா இது மூவரும் சேர்ந்து அப்படின்றது இது அந்த மூணையுமே நம்ம வந்து கூட்டி போடணும். ஓகேவா. அப்போ A + B, B + C, C + A. அப்போ இதையும் நம்ம 1/18, 1/24, 1/36 இதை நம்ம போடுறோம். ஓகேவா. அப்போ இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ 2. ஓகேவா. இதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா இங்கே வந்து 2A + 2B + 2C அப்படி இந்த இடத்துல அப்படி போடணும். இருங்க நான் அதை போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல இது 2 இங்கே ஒரு ஏ இருக்கா. அப்போ இங்கே வந்து 2A + 2B + 2C இப்படி போட்டு தான் இந்த இது பண்ணணும். 2A இங்கே ஒரு ஏ இருக்குது. 2A + இங்கே ஒரு B இங்கே ஒரு B 2B + இங்கே ஒரு C இங்கே ஒரு C. ஓகேவா. 2C. அப்போ இதில் எல்லாம் காமனாக எது இருக்குது அப்படின்னா 2ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ நான் 2 வந்து வெளில எடுத்துக்கிறேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, A + B + C இதுதான். ஓகேவா. நான் இந்த ஸ்டெப்பு வராமல் அது டைரெக்டாக நான் வந்து இதை கொண்டு வந்திருக்கேன். இது வந்து மேக்ஸ் மேஜர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பார்த்தோன்னே புரியும். இப்போ தமிழ் இது மாதிரி இங்கிலீஷ் இது மாதிரி நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இது என்ன திடீர்னு வந்து 2 வந்திருக்கு அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்து யோசிப்பீங்க. அதுக்காக தான்.
ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த 18, 24, 36க்கு எல்சிஎம் எடுத்தால் 72. ஓகேவா? அப்போ இங்கே வந்து 4, 18, 72, 3, 24, 72, இங்கே வந்து 2, 36, 72. ஓகேவா? அப்போது இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4, 3, 7, 7, 2, 7 கூட்டல் 2 9, 9/72. அப்போ இதை வந்து அடித்து போடலாம். 9, 9, 8, 9, 72 அப்படின்ட்டு. அதாவது மேக்ஸை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ஈஸியாக வந்து போட்டுட்டு போயிடலாம். இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து 1/8 நமக்கு கிடச்சதுங்களா? அப்போது இங்கே வந்து 2 a + b + c இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுக்கு பதிலாக தான் நமக்கு 1/8. அப்போது இந்த 2 வந்து நமக்கு வந்து என்னென்னா மூவரும் சேர்ந்து, அப்போ a + b + c தான் நமக்கு தேவை. அப்போ இந்த 2 வந்து பெருக்கல் அங்கிட்டு இருக்குது, இந்த சைடு போனால் அது வந்து வகுத்தலுக்கு வந்துடும். அப்போ 2 × 8. ஓகேவா? 8 16. அப்போ இது வந்து நாட்கள் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 16 டேஸ்னு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம்ப்பா. எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்குது ஒவ்வொரு டைப் தான். இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த 4th கொஸ்டின், 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் ஒரு வேலையை 43 நாட்களில் வந்து செய்கிறாங்க. ஓகேவா? எனில் 7 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை வந்து செய்கிறாங்க அப்படின்றது தான். அதாவது 3 ஆண்கள் அப்படின்றதுக்கு அவங்களுடைய ஸ்கில் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 4 பெண்களுக்கு அந்த ஸ்கில் வந்து ஈக்குவலாக இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 43 நாட்களில் செய்கிறாங்க. எனில் 7 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் வந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை வந்து செய்வாங்க அப்படின்றது தான் சம். ஓகேவா? நம்ம அதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து போடணும். 3 ஆண்கள் ஈக்குவல் டு 4 பெண்களுக்கு ஈக்குவல். எத்தனை டேஸ் வந்து செய்கிறாங்கன்னா 43 நாட்கள் வந்து செய்கிறாங்க. அப்போது இங்கே வந்து ஒரு மென்னுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஒரு மென் ஈக்குவல் டு இங்கே 4, இங்கே பெருக்கில் இருக்கிறது இந்த சைடு பண்ணால் பகுத்தலாக மாறிடுது. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா 7 மென்னும் 5 விமனும் வந்து செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்றது தான். அப்போ 7 × இந்த மென், ஒரு மென்னுக்கு பதிலாக இந்த மென்னுக்கு பதிலாக நம்ம 4/3 விமன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த ஸ்டெப்பு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மென்னுக்கு பதிலாக இதை போட்டிருக்கோம். அப்போ 7 × 4/3 விமன் ப்ளஸ் 5 விமன் இதை அப்படியே வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ 7 நாள் 28 இதை பெருக்கி வந்து போட்டிருக்கோம். இப்போ பெருக்கி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகேவா? எல்சிஎம் எடுத்தா அப்படின்னா இங்கே வந்து 5 இருக்குது. அப்போ 3 3 15 விமன். ஓகேவா? அப்போ இதை ரெண்டையும் கூட்டி போட்டோம் அப்படின்னா 43 விமன். ஓகேவா? 43 விமன் பை 3ன்னு வருது. அப்போது இங்கே வந்து என்னென்னா 4 விமன் இங்கே வந்துடுறோம். 4 விமன் எவ்வளோனா 43 டேஸில் வந்து முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போது அதாவது இந்த ஸ்டெப் வந்து எப்படி போடணும் அப்படின்னா 4 விமன் வந்து 43 டேஸில் வந்து முடிக்கிறாங்க. அப்போது 43 விமன் பை 3 வந்து எவ்வளோ இதில் வந்து முடிப்பாங்க அப்படின்றது. ஓகேவா? அப்போது நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? M1 D1 M2 D2. ஓகேவா? அப்போ 4 × 43 டேஸு. இது வந்து ஆட்கள், இது வந்து நாட்கள், அப்படி கணக்கு வச்சுக்கணும். 4 × 43 இங்கே வந்து 43/3 இங்கே வந்து D2 தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை நம்ம அடிச்சு போட்டோம்னா அந்த 43 கேன்சல் ஆகிடும். அப்போ D2 இங்கே இருக்குது. இந்த 3 வந்து இந்த சைடு போச்சு அப்படின்னாக்கா இது வந்து பெருக்கலுக்கு வந்துடும். ஏன்னா வகுத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இது இந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக பெருக்கலுக்கு வந்துடும். அப்போ 4 × 3 12 நாட்கள். ஓகேவா? இந்த சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா M1 D1 M2 D2. ஏன்னா 2 அளவுகள் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு எத்தனை அளவுகள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு 5th சம். 5 பெண்கள் தினமும் 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அவங்க 6 நாட்களில் 10 பொம்மைகளை செய்கிறாங்க.
ஓகேவா. இது வந்து ஒரு அளவு. இந்த 4 அளவுகள் மொத்தம் கொடுத்துருக்குறாங்க. 5 ஆட்கள், இது வந்து டைமு, இது நாட்கள், இது வந்து ஒர்க்கு. ஓகேவா. அப்போது இது வந்து என்ன அப்படின்னா 4 அளவுகள் கொடுத்துருக்குறாங்க. எனில் 12 பெண்கள் தினமும் 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் 16 பொம்மைகளை வந்து செய்வாங்க அப்படின்னு தான். அப்போ 4 அளவுகள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கேற்ற ஃபார்முலா தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். M1 D1, இந்த D அப்படின்றது டேஸ், இது வந்து டைமு. ஓகேவா. இது வந்து மணி, இது வந்து ஒர்க்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா D2 தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அந்த இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே வந்து D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. எப்போதுமே வந்து நமக்கு அந்த ஒர்க்கு அது வந்து எப்போதும் கீழே தான் வரணும். ஓகேவா. அந்த ஒர்க் அப்படின்றது நமக்கு கீழே தான் வரணும். இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அந்த ஃபார்முலா மறந்துட்டால் கூட எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க் அப்படின்றது நமக்கு பை அப்படின்னு சொல்லி கீழே தான் வந்து வரும். இங்கே வந்து பாருங்கள், இதை அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். M1 அப்படின்னா M1ங்கிற இடத்துல என்ன அங்கே வேல்யூ இருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். அடித்து போட்டோம் அப்படின்னாக்கி இங்கே வந்து 1R 6 நான் எப்படி போட்டிருக்கேன்னா 1R 6, இங்கே வந்து 2R 12. ஓகேவா. அப்போது இங்கே வந்து என்னென்னா 2R 12. அப்போ திருப்பி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த 6 வந்து நம்ம அடிக்கிறோம். ஓகேவா. 1R 6, 2R 12. அப்போது இங்கே ஒரு 6 இருக்குது பார்த்தீங்களா. அப்போ 1 2 3 2 6. ஓகேங்களா. இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே ஒரு 16 இருக்குது, இங்கே வந்து 10 இருக்குது. அப்போ 5 2 10, 8 2 16. அப்போ இந்த 8 இந்த 8 வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா. இங்கே இருக்கிற 5 இங்கே இருக்கிற 5 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது வந்து D2 = வெறும் 3 மட்டும்தான் இங்கே இருக்கும். 3 days. ஓகேவா. இது பார்க்குறதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரே ஸ்டெப்பு தான், ஒரே ஸ்டெப்பு ஆன்சர் வந்துடும். இது மாதிரி நீங்கள் நிறைய சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். ஓகேவா. இது பார்த்தோன்னே இந்த ஃபார்முலாக்கெலாம் நீங்கள் வந்து போக வேணாம். என்ன கேட்டிருக்குறாங்க ஒர்க்குங்கிறது அடியில் நம்ம கீழே வந்து வரணும். ஓகேவா. அவ்வளோதான். அப்படியே போட்டு நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். P, அதாவது 7th சம். P மற்றும் Q ஒரு வேலையை முடிக்க 6th சம் பார்க்கலாம். ராதா என்பவர் 3 பங்கு வேலையை 54 நாட்களில் வந்து முடிப்பார். ஓகேவா. ராதா, அப்போ ராதா வந்து 3 பங்கு அப்படின்றது வந்து 3/5. ஓகேவா. அந்த ஒர்க்கை வந்து 54 நாட்களில் முடிப்பாங்க. ஓகே. அதே வேலையை 3ல் வந்து 2 பங்கை வந்து கோகிலா 20 நாட்களில் முடிப்பாங்க. ஓகே. அப்போ இருவரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க எத்தனை நாட்களில் முடிப்பாங்க, அதான் வந்து கணக்கு. ஓகேவா. அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராதா வந்து பாருங்கள் 54. ஓகேவா. 5/3. ஓகேவா. இது வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா இந்த 3ல் 5 பங்கு ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து என்னென்னா நமக்கு வந்து ஸ்கில்லு. அப்போ ஸ்கில்லுலேருந்து நம்ம டேஸ்க்கு மாற்றும் போது தலைகீழாக போட்டுக்கிறோம். 5/3. இப்போ இதை வந்து அடித்து போட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து 1 3 3 18 3. அப்போ 2 பெருக்கி போட்டோம்னா 90 days வந்துடும். அதேமாதிரி கோகிலாவுக்கு இங்கே வந்து என்னென்னா ஸ்கில்லை வந்து நம்ம டேஸ்க்கு கொண்டு வரோம் அப்படிங்கிற 3/2ன்னு போட்டுக்கிறோம். தலைகளாக போட்டுக்கிறோம். இதை அடித்து போட்டோம்னா 30 நாட்கள். அப்போ 2 பேரும் சேர்ந்து வந்து வேலை செஞ்சாங்க, ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், ஏ அப்படின்றது ராதா 90 days, பி வந்து கோகிலா வந்து 30. ஓகேவா. அப்போது இந்த 90 அப்படின்றது ஒரு பங்கு அப்படின்னா இது வந்து 30 அப்படின்றது வந்து 90ல் 3 பாகம். ஓகேவா. அதுதான் இங்கே வந்து போட்டிருக்கோம். அப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வந்து 90 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு வரும். ஓகேவா. இதுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1/a + 1/b. ஓகேவா. அப்போ இங்கே வந்து 1/90 + 1/30. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 90. இங்கே வந்து 1 + 3 = 4/90. ஓகேவா. அப்போது 4/90 அப்படிங்கும்போது இங்கே வந்து
நம்ம டேஸ்க்கு வந்து கொண்டு வரும்போது என்ன பண்ணோன்னா 90/4ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? இது வந்து 90 இங்கே பாருங்கள் 90/4 ஈக்குவல் இது வந்து நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா 22.5 டேஸ். ஓகேவா? அதாவது இந்த ஸ்டெப்பு கொண்டு வராமல் நான் டைரெக்டாக அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து மேஜர் அதாவது மேக்ஸ் மேஜராக இருந்தால் இந்த வீடியோ கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து பேசிக், எனக்கு மேக்ஸ் தெரியாது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றவங்களுக்காக தான் நான் வீடியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, 7th சம் பார்க்கலாம். P மற்றும் Q ஒரு வேலையை முடிக்க முறையே 25 மற்றும் 30 நாட்களாகும். அப்போது இருவரும் சேர்ந்து 5 நாட்கள் வேலை செய்த பின் P வந்து நின்று விடுகிறார். அப்போ மீதி வேலையை வந்து Q முடிக்கும் நாட்கள். இந்த சம் வந்து எப்படின்னாக்க Pயும் Qயும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறாங்க 2 பேரும். அதாவது பியோடைய ஸ்கில் வந்து 25, கியூவோட ஸ்கில் வந்து 30. ஓகேவா? அப்போ 2 பேரும் ஒரு ஒர்க்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5 நாட்கள் வந்து சேர்ந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பி வந்து போயிடுறாரு. அப்போது மீதி பேலன்ஸ் ஒர்க்கை யார் செய்வானா? கியூ தான் வந்து செய்வார். அப்போ மீதி வேலையை வந்து இந்த கியூ அப்படின்றவர் எவ்வளவு நாட்களில் செய்வார் அப்படின்றது தான். ஓகே, பார்க்கலாம். அப்போ பியோட ஸ்கில் வந்து 25, கியூவோட ஸ்கில் வந்து 30. அப்போ 2 பேரும் 5 நாட்கள் சேர்ந்து செய்கிறாங்க. ஓகேவா? அப்போ 5 இன்ட்டு இங்கே வந்து இங்கே வந்து இப்படி எழுதிக்கலாம் 5 இன்ட்டு 1/b ப்ளஸ் 1/q. இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ பி வந்து 25, கியூ வந்து 30. ஓகேவா? இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து போடணும். எல்சிஎம் எடுத்து போட்டோம் அப்படின்னாக்கா 5 25 ஐஆர் 30, 3 15, 150. ஓகேவா? அப்போ இது வந்து 6 டைமு 25, இங்கே வந்து 30 வந்து 5, 3 15, 150. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கூட்டி போடுறோம். இதை நம்ம அடிச்சுக்கலாம். நம்ம எந்தளவுக்கு இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணணுமோ பண்ணிக்கலாம். 1 5 5, இது வந்து 3 15. அப்போ 5ஐயும் 6ஐயும் கூட்டினா 11/30. ஓகேவா? அப்போது இது வந்து 11/30 அப்படின்றது 5 நாட்கள் இவங்க வந்து சேர்ந்து செஞ்ச ஒர்க்கு. அப்போ மீதி ஒர்க்கு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, மீதி ஒர்க் அப்படின்றது ஒரு வேலை. அதில் மொத்த வேலை வந்து ஒரு டோட்டலான ஒரு வேலை, மொத்த வேலை 1. அதுலேருந்து இவ்வளோ வேலை வந்து செஞ்சு முடிச்சிருக்குறாங்க. அப்போ 11/30 இது நம்ம 2 பேர் சேர்ந்து செஞ்ச வேலை. ஓகேவா? அப்போ மீதி வேலை வந்து மொத்த வேலையிலேருந்து அவங்க செஞ்ச வேலையை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மீதி வேலை கிடச்சிரும். ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுத்து போட்டிருக்கோம். அப்போ 30, இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 30. 30லேருந்து -11 இது வந்து 19/30. இதுதான் வந்து மீதி வேலை. இந்த மீதி வேலையை யார் செய்கிறான்னா கியூ வந்து தனியாக செய்கிறாரு. ஓகேவா? கியூ வந்து தனியாக செய்கிறாரு. அப்போது 19 இது அப்படியே போட்டுக்கிறோம். 19/30 மீதி வேலை இன்ட்டு அவருடைய ஸ்கில் வந்து 30. ஓகேவா? அவரால் வந்து 30, அவருடைய ஸ்கில் வந்து 30. ஓகேவா? அப்போ 30 வந்து நம்ம அடிச்சிடறோம். மீதி வந்து 19 நாட்கள். ஓகேவா? இதுதான் வந்து இந்த சம். ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. செஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் பி வந்து ரிலீவ் ஆகிடுறாரு. அப்போ மீதி ஒர்க்கை வந்து ரிமைனிங் ஒர்க்கை வந்து கியூ வந்து பண்ணுறாரு. அப்போ கியூ வந்து எத்தனை நாட்களில் அந்த பேலன்ஸ் ரிமைனிங் ஒர்க்கை முடிப்பார் அப்படின்றது தான். ஓகே, 8th சம் பார்க்கலாம். ராமு ஒரு வேலையை 21 நாட்களில் வந்து செய்கிறாரு. ஓகே, கோபி என்பவர் ராமுவை விட 40% அதிக வந்து ஸ்கில் இருக்குது. ஓகேவா? எனில் இந்த வேலையை கோபி முடிக்க தேவையான நாட்கள். இந்த மாதிரி சம்மும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்து வந்து கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரே லைனில் நம்ம ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். கோபி 1 + ஒரு வேலை அதை விட எவ்வளோ அதிகமான திறமை இருக்குன்னா 40% வந்து அவருக்கு திறமை அதிகமாக இருக்குது. யாரை விட? ராமுவை விட. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அப்போது இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இது எல்சிஎம் எடுத்து போட்டால் 100, இங்கே வந்து 100 + 40 இப்போ 140. ஓகேவா? இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் எடுத்து போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. 100, இங்கே வந்து 100 + 40. இதுதான் வந்து நான் என்ன பண்ணிக்கேன்னா 140/100ன்னு போட்டிருக்கேன். நம்ம இங்கேயே வந்து அடிச்சுக்கலாம். அடித்தோம் அப்படின்னா 7. ஓகேவா?
இது 0 0 போயிடும். 7 2 14, 5 2 10. அப்போது 7/5 இங்கே ராமு. ஓகேவா? இது வந்து என்னென்னா நம்ம டேஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோன்றதுனால இதை நம்ம வந்து அப்படியே தலைகீழாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 5/7 இன்ட்டு 21. இந்த 21 எதுனா ராமுடைய நாட்கள். ஓகேவா? அப்போ 1 7 7 3 21 5 15 நாட்கள். ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு சமயமே நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா டைப் 1 டைப் 2 அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு டைப் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 4 5 சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதேமாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி நிறைய இருக்குது. டைம் அண்ட் ஒர்க் அப்படின்றது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா புரிதல் தான் வேணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரேட் பண்ணுறீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கத நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது ஒரே லைன் தான். அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஒரே லைன் தான். ஓகேவா? கோபி வந்து ராமுவை விட வந்து 40% வந்து ஸ்கில் வந்து அவருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வந்து படிங்க. ஓகேவா? நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் நமக்கு வந்து வரலாம். ஓகேவா? எப்போ வேணாலும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நமக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? நம்ம கொடுத்துருக்க அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நமக்கு டிஆர்பி வந்து எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து அதிகமான நாட்கள் வந்து ஸ்டடீஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. டக்குன்னு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம கோர்ட்டில் வந்து இப்போ பிஜிடிஆர்பிலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு நிறைய வந்து பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு. 1 மந்த்னாவது எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆஸ்பிரண்ட்ஸு. பட் அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே, ஏன்னா எக்ஸாமுக்கு நாள் வரைக்கும் கூட போராடிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? கேஸ் போட்டு இருந்தாலும் கூட அவங்க எந்த ஒரு டைமே நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கல. ஓகேவா? நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கெலாம் போகவே கூடாது. நமக்கு ஆல்ரெடி பிளானர் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிளானர் எதுக்காகனா நமக்கு இந்த எக்ஸாம்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றதுன்னு ஒரு இன்டிமேஷன் தான். அதுதான் நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வருமா நீங்கள் வந்து டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாப் போக முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து படிங்க, அச்சீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.